ஊழல் குடும்பம்னு சொல்றாரு. சொகுசு கார் வாங்கிட்டு வரி கட்ட முடியாது சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல கொட்டு வாங்கினது கலைஞர் குடும்பமா? கலைஞர் குடும்பம் கிட்ட காலில் விழுந்த நிகழ்வுலாம் ஞாபகம் இல்லையா திரு ஜோசப் விஜய் அவர்களே? உன்னுடைய ரசிகர்களுக்கு 150 ரூபாய் டிக்கெட்டே நீ 1500 ரூபாய்க்கு வித்த கம்னாட்டி பையன், உன்னை நம்பி நான் எதுக்கு ஓட்டு போடணும்? தாவேகா தொண்டர்களுக்கு எந்த தாவேகா நிர்வாகி அவர் பிறந்த அன்னைக்கு சந்திச்சாரு? இல்ல அவங்க எத்தனை பேர்? ஆனா இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? திருஷாவில் போய் நாயை தூக்கிட்டு இருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்றைய காலகட்டங்களில் கோவிலுக்கு யானை வாங்கி கொடுத்தாங்க. அதே போல அதே பாணியில இவங்களும் யானை வாங்கி கொடுத்துருக்காங்க. யாரு? திருஷா. தளபதின்ற பேர் கூட திருட்டு பேரு. அந்த கமநாட்டிக்கு திருட்டு பேர். அந்த கமநாட்டி பேரு இளைய தளபதி. இளைய தளபதி. எங்களுடைய ஆள் பேர் தான் தளபதி. தளபதி. அதே திருடி வச்சுக்கிட்டா திருட்டு பையன். பெரிய அளவுல கூட்டம் இருக்கு, எப்படி தேர்தல் எதிர்கொள்ள போறீங்கன்ற? இது என்ன உடம்பா வெடக்கோழி குழம்பா புரியாம நான் பாக்குறேன். ஓ, பாட்டு வரும். பெண்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யறேன், அவர்களை தவறான பாதைக்கு கொண்டு போறேன். பெண்களை தவறான பாதைக்கு கொண்டு போறாங்க. இப்பொழுதும் சொல்ற 2026 தேர்தல்ல அதிமுக அல்லது தாவேக்கான்னு பேசியிருக்காரு. பொறுப்புல இருக்கிறவங்கள உட்கார சொல்லுங்க, நேருக்கு நேர் விவாதம் பண்ணலாம். நான் தயார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கத்துக்குட்டி, 21 வயதே ஆன கத்துக்குட்டி, நான் சவால் விடுறேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இளம் பேச்சாளர் திரு அன்பின் ஆகாஷ் அவர்கள். வணக்கம் தம்பி. வணக்கம். தாவேக்காவுடைய புதுக்குழு திரு விஜய் அவர்கள் ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. ஊழல் குடும்பம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் ரொம்ப கடுமையாவே திமுகவை பேசியிருக்காரு. முதலமைச்சரை கடுமையா தாக்கி பேசுனதெல்லாம் நேற்று நம்ம பார்க்க முடியுது. இப்படி பேசக்கூடிய இவருடைய அந்த அந்த குடும்பம் பின்னணி எப்படிப்பட்ட பின்னணி பாக்குறீங்க? அவங்க குடும்பம்ன்றதே முதல்ல குடும்பம் கிடையாது. இன்னைக்கு அவங்க குடும்பத்துல யாரு இருக்கா? யாரு இல்ல? யாருமே இல்ல. ஏன் இல்லன்னா இவர்களுடைய நடவடிக்கை அப்படி என்ன பண்ணிட்டாரு? ஆமா, திரிஷாவோடைய தனி விமானத்துல பயணிக்கிறது, கரூருக்கு சீக்கிரமா வராத ஒரு கீர்த்தி சுரேஷோடைய கல்யாணத்துக்கு சீக்கிரமா போறது, இதுல எல்லாம் என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமாங்க, ஏற்கனவே வதந்தி. அது வதந்தியா உண்மையா நமக்கு தெரியாது, ஏன்னா தெரியாம நம்ம பேசக்கூடாது. அதனாலதான் நான் வதந்தின்னு குறிப்பிடுறேன். திரிஷாவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கதா பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாமே அதாவது பேச நமக்கே தெரியுதுன்னா, கூட இருந்து வாழ்றவங்க அவங்க மனைவி, அவங்க எங்க போனாங்க? இன்னைக்கு திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் விஜயுடன் இருக்கிறார்களா? இல்ல. அவர்களுடைய மகன் இருக்கிறாரா? இல்ல. அவர்களுடைய தகப்பன் இருக்காரா? இல்ல. குடும்ப கட்சின்னு திமுக சொல்ற அந்த புறம்போக்கு இது என்னன்றதுக்கான எனக்கு விளக்கம் கொடுக்கணும். ஐடி கார்டை போட்டுக்கிட்டு இவங்க யாரு, இவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க யாரு, இவங்க 2 பேரு பாத்துக்கோங்க. தாவேகாவுடைய பொதுக்குழுல இவங்களுக்கு என்ன வேலை, இல்ல இவங்க தாவேகால என்ன பொறுப்புல இருக்காங்க, பொதுச் செயலாளர் அறிக்கையை விட தயாரா? அவங்க அம்மா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊழல் குடும்பம் சொல்றாரு. சொகுசு கார் வாங்கிட்டு வரி கட்ட முடியாது சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல கொட்டு வாங்கினது திமுக கவர்மெண்ட் கலைஞர் குடும்பமா? ஏன் கலைஞர் குடும்பம் கிட்ட காலில் விழுந்த நிகழ்வுலாம் ஞாபகம் இல்லையா திரு ஜோசப் விஜய் அவர்களே? பாத்துக்கோங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் போது எந்த விதத்துல அவர் ஊழல் குடும்பம்னு சொல்றாரு? ஆனா கடுமையா பேசியிருக்காரு. பைத்தியம். உண்மையாக குடும்ப ரீதியா அவருக்கு சிக்கல் இருக்கா? இன்னும் பல முன்னணி நடிகைகள் வரப்போறாங்க. குடும்ப ரீதியா சொல்றீங்களா? ஊரெல்லாம் போய் இளைஞர்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் எனக்கு ஓட்டு போடுன்னு கேக்குறாருல. இன்னைக்கு சவால் விடுறேன், வருகின்ற 2026 தேர்தலில் தாவேகாவை சார்ந்த திரு விஜய் அவர்களுக்கு இல்ல அவங்க சார்ந்த அந்த பனையூர் இருக்குல்ல, அந்த தொகுதியில விஜயனுடைய மகனும் திரு விஜயனுடைய மனைவி திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் ஓட்டு போட முடியுமா? ஏன் முடியாது? அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பே கிடையாது. 2 பேருமே லண்டன் சிட்டிசன்ஷிப். தன்னுடைய மகனுக்கு ஒரு இந்தியன் என்கின்ற குடியுரிமை கூட வாங்குவதற்கு கூச்சப்பட்ட விஜய், கூச்சப்பட்டுதானே அவர் வாங்காம இருக்காரு. ஏன் வாங்காம இருக்கிறதுக்கு என்ன தடை இருக்கு? இதை அறிக்கையோட சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ மகனுக்கும் அப்பாவுக்கும் சண்டைலாம் நடந்திருக்கு, சிக்கல் அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்மை? அதெல்லாம் அடுத்தது நான் வரேன். இதுக்கான பதில் எனக்கு முதல்ல சொல்லுங்க. ஒரு சிட்டிசன்ஷிப் தந்தை வழி
எங்க இருக்கோ அங்கதான் சிட்டிசன்ஷிப் மோஸ்ட்லி எல்லாரும் வாங்குவாங்க. கட்டாயம் கிடையாது, மோஸ்ட்லி எல்லாரும் வாங்குவாங்க. தன்னுடைய மகனுக்காக இந்தியன் என்கின்ற ஒரு குடியுரிமையை கூட வாங்க மறுத்த ஒருவர் ஊரெல்லாம் இருக்கின்ற இளைஞர்களை தனக்கு ஓட்டு போடு என்று சொன்னார். அது என்ன நியாயம்? அப்ப இளைஞர்கள் எல்லாம் ஏமாத்துறாரு தானே இவரு. மகனுக்கும் அப்பாவுக்கும் சண்டைன்னு சொன்னீங்க, அது ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சா? அவங்க அப்பா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வீடியோவை வெளியிட்டாரு. புஷி தான் வந்து விஜய் இயக்குறாரு, இதுல எனக்கு சம்மந்தம் கிடையாது சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரம், பழைய வீடியோ ஆதாரம் பிரஸ் உங்ககிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்க போட்டு காட்டுங்க, எனக்கு பயம் இல்லாத உண்மை நடந்தது, உண்மை நான் பார்த்தது உண்மை. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இன்னொன்னு கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? முன்னணி நடிகை வராங்க, நடிகை எல்லாம் வராங்க. கண்டிப்பாக முன்னணி நடிகை ஒருவர் வராங்க. அவங்க பேரை கூட நான் இங்க சொல்றேன், திரிஷா வராங்க. கண்டிப்பாக வராங்க. என்ன கிடைக்கும் அவங்களுக்கு தாவேக்கால வந்து? என்ன கிடைக்கும்னா, அவர்களுடைய முன்ன ஒரு காணொலியை எடுத்து பாருங்க. கேட்டதுக்கு நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு அவர்களுடைய வாயால அவங்க சொல்லிருக்காங்க. முதலமைச்சர் கனவு இருக்கு, முதலமைச்சர் கனவு இருக்கிறது அப்ப சொல்லிருக்காங்க. அத நான் எப்படி சொன்னா, அப்ப புரியல எனக்கு, இப்ப புரியுது, புரிஞ்சிடுச்சு. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம தன்னுடைய நெஞ்சில் குடியிருக்கும் தோழர் தோழிகளே, நண்பா நண்பி சதீதுன்னு சொல்றாங்கல்ல, பிறந்த நாள் அன்னைக்கு போய் வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்காங்க. யாரு? தாவேகாவினுடைய தொண்டர்கள். வேற யாருங்க காத்துட்டு? திமுக தொண்டர், அதிமுக தொண்டரை காத்துட்டு இருப்பாங்க. அவர் மேல நம்பிக்கை உள்ள தொண்டர்கள். புரியுதுங்களா? ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எங்க 1000 விமர்சனம் சந்திச்சாரா? எடப்பாடி மேல எங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கட்டாங்க. ஆனா பிறந்த நாள் அன்னைக்கு வீட்டு வெளியே வந்து அவர்களுடைய தொண்டர்களிடம் வாழ்த்து பெற்று போவார். அரசியல் கட்சி தலைவர் பயிற்சி இருக்கு அவருக்கு. புரியுதுங்களா? எங்களுடைய தலைவர் எங்க அறிவாலயத்துக்கு பின்னாடி இருக்கிற கலைஞர் அரங்கத்துல விழாவே நடக்கும். ஏகப்பட்ட தொண்டர்கள் காலைல 3 மணில இருந்து காத்து கொண்டு இருப்பாங்க தலைவரை பார்க்கணும். ஆனா சொன்ன டைமுக்கு டான தலைவர் வருவாரு. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இருந்த வேற, இன்னைக்கு வந்து வேற. இன்னைக்கு வந்து அந்த அஜெண்டா படி, கவர்மெண்ட் என்ன அஜெண்டா படி அதுபடிதான் சிஎம் உடைய கான்வா மூவ் ஆகும். இவர் என்ன பண்ணாரு? உங்க பிரஸுக்கு தெரியாது, ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் நான் சொல்றேன். நாங்க புகைப்படத்துல தான் பார்த்தோம், தப்பா எதுவும் பண்ணல. தப்பா எதுவும் பண்ணல. எந்த தாவேகா தொண்டரை, தாவேகா தொண்டர்களுக்கு எந்த தாவேகா நிர்வாகி அவர் பிறந்த நாள் அன்னைக்கு சந்திச்சாரு? இல்ல அவங்க எத்தனை பேர்? ஆனா இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? திரிஷா வீட்டுல போய் நாயை தூக்கிட்டு இருக்காரு. நாயம் தாங்க தூக்கிட்டு இருக்காரு. இதுல அந்த நாயா கூட அவர்களுடைய தொண்டர்களை அவர் மதிக்கல. இல்ல தம்பி, இதுல தப்பு இருக்கு, அவருக்கு சுதந்திரம் இல்லையான்ற. சரி, ஓகே. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி முன்னணி நடிகை வர, அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் இதெல்லாம். நாயத்து கூட முன்னணி நடிகை அது ஆமாங்க. சரி, வேற எந்த முன்னணி நடிகை வீட்டிற்கு அவர் போயிருக்காரு? எந்த முன்னணி நடிகையோட நட்பு ரீதியா போயிருக்கலாம் இல்லையா? நட்பு சரிங்க, நட்பு ரீதின்றது தனிப்பட்ட விஷயம்ன்றீங்கல்ல, அரசியல் ரீதியில அவர் உள்ள வந்துட்டாரு. அப்ப தொண்டர்களை சந்திக்காம நீங்க என்ன கேட்டீங்க? இந்த மாதிரி வந்து முன்னணி நடிகை வர வாய்ப்பு இருக்குன்ற, அதுக்கான சிம்டமாஸ் தான் என்னுடைய பார்வையில இருந்து நான் சொல்றேன். திரிஷா வீட்டுக்கு போய் நாயை தூக்குறது, பிறந்த நாள் அன்னைக்கு திரிஷாவுடைய பேட்டி, தனி விமானத்துல பயணம், அதோட என்ன தெரியுமா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்றைய காலகட்டங்கள்ல கோவிலுக்கு யானை வாங்கி கொடுத்தாங்க. யானை வாங்கி கொடுத்தாங்க, முதலமைச்சர் ஆனாங்க. அதே போல அதே பாணியில இவங்களும் யானை வாங்கி கொடுத்திருக்காங்க. யாரு? திரிஷா யானை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமா, பொம்மை யானை. பொம்மை யானை அது கூட உண்மை கிடையாது, ஏன்னா அவங்க கட்சியா உண்மை கிடையாதுல்ல. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளை பின்ன வரக்கூடுமோ? அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட போது, எம்ஜிஆர் அவர்கள் வந்த போது ஜெயலலிதா வருவார்கள் என்று யாரும் நினைத்து பார்க்கவில்லை. படிப்படியாக ஜெயலலிதா வந்தார்கள். அதே போல இவர்களும் வருவார்களோ என்று இன்றைக்கு எனக்கு நினைக்க தோன்றது. இப்ப திரு விஜய் அவர்களுடைய அரசியல் முடிவு, அரசியல் பேச்சு எல்லாம் திரிஷாவோட கலந்துரையாடுவாரா? வாய்ப்பு இருக்குமா அவருக்கு? வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு யூக அடிப்படையில சொல்றேன் வாய்ப்பு இருக்குன்றது. அதுக்கப்புறமேட்டு வந்து குறிப்பா முதல்வர் அவர்களை குறுகிய மனப்பான்மை உள்ள முதல்வர் பரதேசி யார பார்த்து குறுகிய மனப்பான்மைன்ற ஒரு ரெண்டே முதலமைச்சர் ஏண்டா நீ கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் எங்களுடைய தலைவர் தலைவர் தளபதி அவர்கள், தளபதின்ற பேர் கூட திருட்டு பேரு, அந்த கமநாட்டிக்கு திருட்டு பேர். அந்த கமநாட்டி பேரு இளைய தளபதி. எங்களுடைய ஆள் பேர் தான் தளபதி. அதே திருடி வச்சுக்கிட்டா திருட்டு பையன். புரியுதுங்களா? அவர் வந்து கலைஞரால செதுக்கப்பட்ட செலடா. உன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டா தலைவர் பதவியில வந்து நொட்டல. புரியுதுங்களா? இளைஞர் அணியை ஸ்டார்ட் பண்ணி அந்த பாகத்துல இருந்து வட்டத்துல இருந்து படிப்படியா மேல வந்தாரு. இத்தனைக்கும் தன்னுடைய சொந்த அப்பா தான் வந்து கட்சியினுடைய தலைவர். நினைச்சிருந்தா உடனே இளைஞர் அணி செயலாளர் வாங்கிருக்கலாம், பண்ணல. படிப்படியா நீ என்ன போராட்டத்தை உன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நீ கண்டு இருக்க? தடானா என்னன்னு தெரியுமா? கொடானா என்னன்னு தெரியுமா? எமர்ஜென்சினா என்னன்னு தெரியுமா? மிசானா என்னன்னு தெரியுமா?
நீ வந்து அவரை பார்த்து காழ்ப்புணர்ச்சின்னு பேசுற. காழ்ப்புணர்ச்சி, குறுகிய மனப்பான்மை, குறுகிய அவர் மனப்பான்மை. தலையில நங்கு நங்கு நங்குன்னு கொட்டிட்டாங்க. நங்கு நங்கு நங்குன்னு கொட்டுறாங்களா? எங்க தலைவர் வந்து அவரை கொட்ட வேணாம். எங்களுடைய தலைவராலையும் எங்களுடைய மாவட்ட செயலாளராலையும் அரசியலில் எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடுத்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் மூலமா நான் அவருக்கு தலையில இப்ப நங்கு 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 நங்குன்னு 2 கேள்வியில கொட்டுறேன். நீ அரசியல் மயப்படுத்தப்படாத பெண்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யற, அவர்களே தவறான பாதைக்கு கொண்டு போற. பெண்களை தவறான பாதைக்கு கொண்டு போற. ஆமாங்க, ஆமா, உண்மை அதுதான். என்ன ஆமா, பின்ன பெண்களை தவறான பாதைக்கு கொண்டு போகாம இருந்தா ஒரு 3 வயசு குழந்தை எழுந்த பெண் வந்து உங்க விஜய் வரன்னு பஸ்ல டான்ஸ் ஆடிட்டு போக முடியுமா? பக்கத்து வீட்டுல ஒரு துக்கம் இருந்தாலே அது நமக்கு துக்கமா இருக்கு. அப்படி இருக்கும்போது 2 திட்டம். இந்த திட்டத்தை பத்தி அன்புக்கரங்கள்ன்ற திட்டம் தன்னுடைய பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு 18 வயது வரை மாதம் 2000 ரூபாய். இவரை பார்த்தாடா நீ குறுகிய மனம்னு சொல்ற. அடுத்து இவங்க இந்த 18 வயசு வரைக்கும் தான், 18 வயசு வரைக்கும் அந்த 2000 ரூபாய் வாங்குற பசங்களால ஓட்டு போட முடியாது. அப்ப சொல்லுவாங்க ஓட்டுக்காக நீங்க பண்றீங்க, ஓட்டு போட முடியாது. அடுத்து கர்ப்பவாய் புற்றுநோயை தடுப்பதற்காக HPV வைரஸ், அந்த வைரஸ் தாக்குச்சுன்னா கர்ப்பவாய் புற்றுநோய் ஏற்படும். 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா, அதாவது வயதுக்கு வந்த பெண்களுக்கு HPV வைரஸ் தாக்குச்சுன்னா கர்ப்பவாய் புற்றுநோய் ஏற்படும். அதற்காக ஒரு ஊசி இந்தியாவே யோசிச்சுட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கிற இந்த முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர், திராவிட மாடல் நாயகன் 36 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காரு. இவங்க இந்த 36 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊசியை போடக்கூடிய அத்தனை பெண்களும் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள். ஓட்டு உரிமை கிடையாது. இவங்களுக்கு பண்றதை பார்த்தா நீ குறுகிய மனம்னு சொல்ற. ஆனா அங்க இருக்கவங்கள கை தட்டுறாங்களே, எழுந்து நின்று கை தட்டுறாங்க. எஜுகேட்டடே தவிர நாட் சிவிலைஸ்ட், சிந்திக்க தெரியாத தற்குறிகள். பெரிய அளவுல கூட்டம் இருக்கு, எப்படி தேர்தலை எதிர்கொள்ள போறீங்கன்ற? எது சொன்னாலும் ஒரு பெரிய அளவிலான கூட்டம் விஜய் பக்கம் இருக்குன்ற. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா வந்து 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, புரியுதுங்களா? 6 கோடி வாக்காளர்கள்ல மினிமம் ஒரு 2 கோடி வாக்காளர்கள் அவர் பின்னாடி இருந்தாதான் வந்து நீங்க சொல்றது வார்த்தைக்கு ஒரு அர்த்தமா இருக்கும். இன்றைய வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காதவரை பார்த்து நீங்க பெரிய இப்படி, இப்ப நான் கூட தான் எங்க வீட்டாண்டு விஜய் வந்தா நான் ஓடுவேன், போய் பார்ப்பேன். எதனால? டிவில பார்த்தவரு நேர்ல வராரு, கில்லி படத்துல டான்ஸ் ஆனவரு வராரு. நீங்க அப்படி சொல்றீங்க. அங்க இருக்கவங்க ஒரு அம்மா பேசுது, புருஷனை விட விஜய் தான் வேணும்னு சொல்றது, அதுதான் தற்குறிகள். இது என்ன உடம்பா வெடக்கோழி குழம்பா புரியாம நான் பாக்குறேன். ஓ, பாட்டு வரும். இவங்க பெண்களை பத்தி பாதுகாப்பா பேசுறாங்க. அசின் அவர்களுடைய ஒரு சீன்ல அசின் சொல்லுவாங்க, இது ஸ்லீவ்ல சொல்லுவாங்க, இது பிரானு கொச்சைப்படுத்துவாரு பெண்களை, புரியுதுங்களா? அப்படி இருக்கிறவரை பார்த்தா நானும் தான் ஓடி பார்ப்பேன். ஐயோ டிவில நடிச்சவர் வராருப்பா, விஜய் வராருப்பா, அரசியல்வாதி விஜய் வரானா அந்த பக்கம் கூட தலை வைக்க மாட்டேன், போடான்ட்டு போயிருவேன். புரியுதுங்களா? அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம வர கூட்டம் தான் அந்த கூட்டம். புரியுதுங்களா? இன்னைக்கு தில்லு சொல்றாங்க, இன்னைக்கு நான் சவால் வர்றேங்க, இந்த இடத்துல நான் உட்கார்றேன், இந்த இடத்துல தாவேகாவினுடைய முக்கிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்க, கீழே இருக்கிற தற்கொலை கிட்ட எல்லாம் பேசி நான் என் இமேஜை குறைச்சிக்க நான் விரும்பல. பொறுப்புல இருக்கிறவங்கள உட்கார சொல்லுங்க, நேருக்கு நேர் விவாதம் பண்ணலாம். நான் தயார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கத்துக்குட்டி, 21 வயதே ஆன கத்துக்குட்டி, நான் சவால் விடுறேன். மேபி ஆதவர்ஜனா கூட உட்காரட்டும், ஆதவந்தாலும் ஓகே. எங்க கிட்ட இருக்கு, எங்க கிட்ட உண்மை இருக்கு, புரியுதுங்களா? நாங்க ஒன்னும் சும்மா பேப்பர் கொடுத்தா பொய்ய பேசிட்டு போறோம் கிடையாது. அடுத்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சிஎம் பேசும்போது இந்த மாதிரி வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து பேசுறத காட்ட மாட்டாங்கன்னு. அது விதியே கிடையாது, புரியுதுங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது எங்களுடைய தலைவர் எவ்வளவோ பேசியிருக்காரு, ஒண்ணு வந்துதா? கிடையாது. எதனால அப்படி? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது எங்களுடைய தலைவர் பேசுறது வெளியே வந்திருக்கா? எதனால அப்படி? விதி இல்லைன்ட்டு போயிருவாங்க. அதேதான் நாங்க திரும்பி சொல்ற, விதி இல்ல. நீங்க பேசும்போது இன்னைக்கு, நாங்க சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு கசக்குதா? அப்படி இருக்கும்போது எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் குறிப்பு வைத்துக் கொண்டுதான் பேசுவார்கள். அதுதான் அரசியல். ஆனா இவரு முதலமைச்சரை வந்து பேசும்போது ஒருத்தவங்க எழுந்து நோயாளின்னு கத்துறாங்களே, அது ரொம்ப தப்பு இல்லையா? இப்பவும் சொல்றேன், எஜுகேட்டட் நாட் சிவிலைஸ்ட். அவர் வந்து நீ திமுக தலைவரா பேசும்போது நீ என்ன வேணா பேசிட்டு போ, ஏன்னா நீ அது உங்க கட்சிக்கு ஆதரவா பேசுறேன்னு வச்சுக்கோ. உன்னுடைய ஒரு அற்பத்தனமான அவர் செய்த ஒரு நல்லதை எல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நீ பேசணும்னு வச்சுக்கோ. ஒரு முதலமைச்சரா பேசும்போது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவரு. அப்படி இருக்கும்போது அவரை வந்து அவருடைய உடல் ரீதியிலும் தனிப்பட்ட முறையிலும் விமர்சிக்கிறேன்னா
ஒரு பொதுக்குழு கூட்டத்திலே நீ விமர்சிக்கிறனா அப்போ தாவேகா தொண்டர்கள் ஒவ்வொரு பெண்களையும் எப்படியெல்லாம் விமர்சிப்பார்கள்? இதுதான் விஜய் அவர்கள் சொல்லி கொடுத்திருந்த அரசியல். விஜயுடைய மனநிலை என்னவா இருக்கு? விஜயோடைய மனநிலை அது என்னவா ஆரோக்கியமா இருக்கா? இருக்குன்னா, என்ன இருக்கு? ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல அவர் மாட்டிக்கினாருங்க. பிஜேபி கிட்ட மாட்டிக்கினாரு. மாட்டிக்கிட்டாரு. அவருடைய மனநிலை இதுதான். இப்போ அதுல இருந்து தப்பிக்கணும். அதுக்கு பிஜேபி கொடுத்திருக்கிற அஜெண்டா அதிமுக வலிச்சாச்சு, பிரச்சனை கிடையாது. பிஜேபி கொடுத்திருக்கிற அஜெண்டா விஜய்க்கு திமுக எதிர்ப்பு. திமுக கடுமையா எதிர்க்கணும், கடுமையா இருக்கு. அதான் அவர் பண்றாரு. இதுதான் அவருடைய மனநிலை. திமுக எதிர்ப்பு. இந்த திமுக எதிர்ப்பை வந்து இன்னைக்கு நீ பேசல, புரியுதா? உடம்பெல்லாம் சிந்தனை, சிந்தனை எல்லாம் மூளை, மூளை எல்லாம் மஞ்சனை என்று சொல்கின்ற ராஜாஜி பேசினாரு. காமராஜரை பத்தி பேசியிருக்காரு. காமராஜர் தோற்று போன போது பேரறிஞர் பெருந்தகை வருத்தம் தெரிவிச்சாரு, புரியுதுங்களா? காமராஜரை பாதுகாத்தது எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி அம்மையார் காமராஜரை வந்து கைது செய்யணும்னு இருக்கும்போது காமராஜரை பாதுகாத்தவர் கலைஞர் அவர்கள். புரியுதுங்களா? காமராஜரை பார்த்தவர்கள் நாங்கள், நேருவை பார்த்தவர்கள் நாங்கள், வல்லபாய் பட்டேலை பார்த்தவர்கள் நாங்கள், இந்திரா காந்தியை பார்த்தவர்கள் நாங்கள், சாஸ்திரியை பார்த்தவர்கள் நாங்கள், எம்ஜிஆரை பார்த்தவர்கள் நாங்கள், ஜெயலலிதாவை பார்த்தவர்கள் நாங்கள், வைகோவை பார்த்தவர்கள் நாங்கள், திருமாவை பார்த்தவர்கள் நாங்கள், கேப்டனை பார்த்தவர்கள் நாங்கள், சீமானை பார்த்தவர்கள் நாங்கள், மூப்பனாரை பார்த்தவர்கள் நாங்கள், ஈவிகே சம்பத்தை பார்த்தவர்கள் நாங்கள், நெடுஞ்செழியனை பார்த்தவர்கள் நாங்கள், மதியழகனை பார்த்தவர்கள் நாங்கள். புரியுதுங்களா? சத்யவாணி முத்துவை பார்த்தவர்கள், மிகப்பெரிய பெண்ணாளுமை சத்யவாணி முத்துலாம். அவங்க பண்ணதெல்லாம் வந்து அது வேற டாபிக், அதெல்லாம் வேணாம். அது திமுக அதிமுகக்கான உட்கட்சி விவகாரம், அது வேண்டாம். இத்தனை ஆளுமைகளும் பேசியது ஒரே ஒரு கான்செப்ட் தான், திமுக எதிர்ப்பு. இப்பொழுதும் சொல்ற 2026 தேர்தல்ல திமுக அல்லது தாவேக்கான்னு பேசியிருக்காரு. வேற என்ன பண்ண முடியும்? சரி, டிவிகே வந்து டிவிகே விஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே விஸ் டிஎம்கே, பிஜேபி விஸ் டிஎம்கே, புரியுதுங்களா? என்டிகே விஸ் டிஎம்கே, டிஎம்டிகே விஸ் டிஎம்கே, தேமுதிக இன்னும் எந்த கூட்டணிக்கும் போல, இன்னும் தனிச்சுதான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மேட்ச்ல பவுலர்ஸ் தான் மாறிக்கொண்டே இருக்காங்க, பிஜேபி, ஏடிஎம்கே, டிவிகேன்னு. ஆனா பேட்ஸ்மேன்ன்றது அங்க டிஎம்கே மட்டும்தான். தாவேக்காவுடைய தொண்டர்களை நீங்க பாக்குறீங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? எப்படி மனநிலை? என்ன சொல்றது, ஒரு மடத்தனமான ஒரு இதுல இருக்காங்க. ஒரு சாதாரணமான அரசியல் கூட அவங்களுக்கு தெரியலங்க. சாதாரணமா வந்து பூத் கேம்ப்னா என்ன, அவங்கள பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் என்ன தெரியுமா நினைச்சிருக்காங்க? ஓட்டு போட்டு மை வச்சுட்டு வந்துடணும், இதைதான் நினைச்சிட்டு இருக்காங்க. எலெக்ஷன்ன்றது அது கிடையாது. எலெக்ஷன் ஒர்க்ன்றது பெரிய ஒர்க்கு, அதெல்லாம் அவங்களுக்கு பண்றதுக்கு திராணி கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்பிக்கை இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. டிவிகேனுடைய தொண்டர்கள் தற்குறி, ஒரே வார்த்தை. அந்த தற்குறிக்கு நீங்க என்ன ஒரு டெஃபினிஷன் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க, அவங்க தற்குறி. ஏன்னா அவங்கள பத்தி பேசணும் ஒரு பேட்டின்றது பத்தாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் அவன் பேசுறதுக்கு, புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ணிருக்காருன்னா வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏண்டா, நம்பிக்கை இல்லாமையா 11 தேர்தல்களை ஜெயித்து கொண்டு வருகிறார் அவரு? நம்பிக்கை இல்லாமலையா வந்து அதிமுகல இருக்கின்ற முக்கிய புள்ளிகள் எல்லாம் வந்து திமுகல சேர்றாங்க? ஓரணியில் தமிழ்நாடுன்னு சும்மா சொல்ல ராஜா, எல்லாம் ஒரு அரசியல் கணக்கால தான் சொல்லியிருக்காரு. பிகாஸ் அவர் தலைவர், புரியுதுங்களா? ஓரணியில் தமிழ்நாடுன்னு சும்மா சொல்லல, கணக்கோட தான் சொல்றாரு. பிகாஸ் அவர் தலைவர். இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும், அதிமுகல இருக்கின்ற எத்தனை முக்கிய புள்ளிகள், எத்தனை சிட்டிங் எம்எல்ஏ திமுகல சேர்றாங்க. அதிமுகவினுடைய அமைப்பு, அதற்கு செயலாளராக இருக்கின்ற அன்வர் ராஜாவே வந்து சேர்றாரு. தலைமை பண்பு இல்லாமலே வந்து சேருவாரு, நம்பிக்கை இல்லாமலையா சேருவாரு? நான் கேட்கிறேன், இன்னைக்கு ரீசெண்டா எஸ்ஐஆர் எதிர்க்க முடியுமா உன்னால? தில்லி இருந்தா எஸ்ஐஆர்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம எவ்வளவோ பிரச்சனை. எய்ம்ஸை கொண்டு வரேன்னு சொன்னாங்களே, எய்ம்ஸை பத்தி வாயை திறந்தியா? ஆளுநரை பத்தி வாயை திறந்தியா? நான் கேட்கிறேன், உன் மேல எந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில நாங்க உங்ககிட்ட ஆட்சியை கொடுக்கணும்ன்றது, நான் வந்து திமுக காரன் என்கின்றதை தவிர்த்து நானும் ஒரு ஓட்டு போடுகின்ற குடிமகன், எனக்கும் 20 வயசு ஆகுது. நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? உன்னுடைய ரசிகர்களுக்கு 150 ரூபாய் டிக்கெட்டே நீ 1500 ரூபாய்க்கு வித்த கம்நாட்டி பையன், உன்னை நம்பி நான் எதுக்கு ஓட்டு போடணும்? நீ சொகுசா போறதுக்கு கார் வாங்கிட்டு அந்த காருக்கு வரி கட்ட முடியாதுன்னு சொன்ன கம்நாட்டி பையன், உனக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும்? இது வரைக்கும் என்ன மாற்றத்தை அவர் நிகழ்த்தி இருக்கிறார்? சூர்யா அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க சொல்லுங்க. இப்பதானுங்க அவர் அரசியல் வந்திருக்காரு. ஆமா, இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கம் நடந்ததுல, பேர் சொல்கின்ற அளவுல என்ன பண்ணீங்க? சும்மா சோறு கொடுத்தா, அதுக்கு ஏங்க நான் கூட தாங்க ஒரு 10 பொட்டத்தை வாங்கி கொடுத்துட்டு போவேன்,
புரியுதுங்களா? சினிமால புரட்சிகரமான வசனம்லாம் பேசியிருக்காரு. என்ன சினிமால என்ன அப்படின்றாங்க. பேசியிருக்காரு? தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்துன்னு பாட்டெல்லாம் பாடியிருக்காருன்றாங்க. அது வந்து அவர் பாடல, சிங்கர் பாடினாரு. எழுதுனது ஆத்தர் பண்ண. அந்த ஆத்தருக்கு தான் நம்ம வந்து இது சொல்லணும். பராசக்தி படத்துல வர டைலாக்கு கலைஞர் அவர்களுடைய வசனம்னு சொல்றாங்களா, சிவாஜி அவர்களுடைய வசனம்னு சொல்றாங்களா? கலைஞர் அவர்களுடைய வசனம் தான் சொல்றாங்க. இந்த பாட்டும் அந்த ஆத்தரை தான் போய் சேருமே தவிர இவரை சேராது. அதே படத்துல இவர் எவ்வளவு காமமான வசனங்களை எல்லாம் பேசியிருக்காருன்னு தெரியும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது எந்த விதத்துல போட்டி உனக்கு நான் ஓட்டு போடணும். அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை ஈழத்தமிழர்கள் பிரச்சனை. புரியுதுங்களா? ஈழத்தமிழர் ஏன்னா என்னங்க கோடி கோடியா போனோம். உங்ககிட்ட இல்லாத படமா? 150 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு 250 கோடி ரூபாய்க்கு நீ வந்து சம்பளம் வாங்கினிய. ஈழத்தமிழர் பிரச்சனை நீ எவ்வளவு அமௌண்ட் கொடுத்த? பிரஸ் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. என்ன அமௌண்ட் கொடுத்தாரு? வெறும் 500 ரூபாய். இதுதான் அவர்கள் மக்கள் இயக்கமாக மக்களுக்கு இருந்த சாதனைகள், தமிழர்களுக்கு செய்த சாதனைகள். அப்படி இருக்கும்போது அவரை பத்தி பேசணும்னா வந்து ஏகப்பட்ட விஷயம் பேசலாம். ஊழலை ஒழிப்பேன்னு. சேவியர் பிரிட்டோவை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒருத்தர் இருக்காரு, சேவியர் அல்போன்ஸ் சொல்லிட்டு. அவர் யாருன்னா விஜயனுடைய பிளாக் மணி எல்லாம் ஒயிட் மணியா ஆக்கக்கூடிய நபர். இல்லன்னு யாருன்னா ஒருத்தர் ஆதாரத்தோட சொல்லுங்க. கருப்பு பணம் இல்லன்னு யாருன்னா ஒருத்தர் ஆதாரத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா, ஒரு பத்திரிகையாளர் முன்பு அமர்ந்து கொண்டு பேசுவதை விட அதோடைய ஒண்ணு அவங்க கட்சிக்காரங்களை பத்தி பேசுறீங்கல்ல, பணம் வாங்கியிருக்காங்க இல்லையா? நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து வந்து ஒரே ஒரு இது, அதை நான் அதோட நம்ம லாஸ்டா முடிச்சிங்கன்னா புரியுதுங்களா? இன்னொன்னு வந்து நான் ரீசெண்டா ஏதோ ஒண்ணு பார்த்தேங்க. அந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசியிருக்காரு. யாரு சார் ஓடுனது சொல்லிட்டு, பின்ன ஓடாம நடந்தா போனீங்க பிரஸ் வந்து மைக்க நீட்டும் போது பேசியிருக்க வேண்டியதுதானே. நீங்க நல்லா ஒரு குறிப்பை பார்க்கணும். அவர் வந்து கரூர்ல பேசும்போது தாடி மீசை எல்லாமே இருந்தது. பட் அவர் வீடியோ பேசும்போது அது எதுவுமே இல்லை. ட்ரிம் பண்ணிட்டு, ஆனா இவரு துக்கத்துல இருக்காரு. எப்படி மீசெல்லாம் வலிச்சுட்டு கரெக்டா உட்காந்து பேசுறவரு துக்கத்துல இருக்காரு. ஒரு அரசியல்லாம் என்னன்னு தெரியாம, சிஎம் சார் நீங்க வந்து என் மேல கை வைங்க, நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன் ஆபீஸ்ல இருப்பேன். சிஎம்முக்கும் உனக்கு என்ன தனிப்பட்ட பகை எதனா இருக்கா நான் கேட்கறேன். இல்ல சிஎம் வந்து வீட்டு வச்சா சார் கோபம் முதலமைச்சர் மேல விஜய்க்கு? பிஜேபியினுடைய அஜெண்டாங்க அவர் பேசுகின்ற அனைத்து வார்த்தைகளையும் பின்புலத்திலிருந்து பிஜேபி சொல்லுகிறது. இவர் அவர்களுடைய சொந்த வாய்ஸ் வச்சு பேசுறாரு. அவ்வளவுதான் கான்செப்ட். 2026க்கு அப்புறம் இவங்கெல்லாம் எந்த மூளைக்கு ஓடுவாங்கன்றதே தெரியாது. லாஸ்டா திரும்பவும் சொல்றேன், இப்பவும் சவால் விடுறேன். ஏன்னா எங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் சொல்லி கொடுத்ததுபடி நான் வளர்ந்த பையன். எங்களுடைய மாவட்ட செயலாளர் யாருன்றது ஊருக்கே தெரியும். ஒன்றும் இல்லாத அறநிலையத்துறைய இன்னைக்கு உலகமே வியக்கிற அளவுக்கு பல சாதனைகளை புரிஞ்சு வராரு. அந்த மாவட்ட செயலாளனுடைய அவர்கிட்ட அரசியல் கத்துக்கிட்ட மாணவனா இருந்து நான் சொல்றேன், இன்னைக்கு சவால் விடுறேன். தாவேகாவில் இருக்கின்ற முக்கிய பிரமுகர்கள், முக்கிய நபர்கள் அவர்களுடைய விவாதம் செய்ய நான் தயார். அவர்கள் தயாரா கேட்டுட்டு எனக்கு நீங்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.